சொன்னது செஞ்சு காட்டுவோம் சீரிஸோட 4th டேல இருக்கும். டே ஒரு மாரி நல்லா ஸ்டார்ட் ஆனாலும், உடம்பு வர வர மோசமாயிட்டே இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறோம். பட் ஆனா, எந்த அளவுக்கு அதில எஃபோர்ட் போட முடியுது அப்படின்றத தாண்டி, நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குதா இல்லையா அப்படின்றதுல பெரிய விதத்தில நம்ம கோட்ட விட்டுர்றோம். நம்ம ஹெல்த்த நம்ம மோஸ்ட்லி பார்த்துக்கிறதே கிடையாது. ஸோ, டாஸ்க் நெறைய டைம் ஃப்ளாப் ஆயிடுது. என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்க பார்க்கறதுக்காக போயிட்டேன். கொஞ்ச தூரம் போனேன். என்னால ரொம்ப தூரம் போக முடியல. ஸோ திரும்பி வந்துட்டேன். ஜுரம் இருக்க டைம்ல நம்ம எங்கேயாவது போக ஆரம்பிச்சு, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போயிட்டு நம்மள பார்த்துக்கிற அளவுக்குலாம் இங்க யாரும் இல்ல. நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ, ஸோ ஹெல்த்த ப்ரையாரிடைஸ் பண்ணி திரும்பி வந்தாச்சு. நான் போக வேண்டிய தூரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர். என்னோட சைக்கிள்ல வந்து ஒரு 30 கிலோமீட்டர் போற அளவுக்கு தான் வந்து சார்ஜ் நிக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பெடல் பண்ணி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் என்னோட டெலிவரி ஜாப்லாம் வந்து அதுக்குள்ள முடிச்சுருவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சார்ஜ வச்சு திரும்பி வரதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாரி தான் என்னோட பேட்டர்ன் இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னால முடியல. ஸோ திரும்பி வந்துட்டேன். என்னால மிதிக்க முடியல. ஸோ இப்படி தான் இன்னைக்கு போச்சு. என்னால இன்னைக்கு ஒரு ஓரளவு படிக்க முடிஞ்சுச்சு. பட் ஆனா அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியல. பார்ப்போம். நாளைக்கு இல்ல நாள நாளைக்கு இது மாறும்னு நான் நம்புறேன். பாய்.